ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷேகர்ஸ் உலகம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நானும் என் ஹஸ்பண்டும் லூலு மாலுக்கு போயிருந்தோம். அந்த விளாக் தான் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசுனா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் ஃபஸ்ட்டு போனது லூலு ஹைப்பர் மார்க்கெட்டுக்குள்ளே தான். இங்கே ட்ரை ஃப்ரூட்ஸ் ஐட்டம்லாம் ரேட் நல்லாவே கம்மியாக இருந்தது. குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸும் வேரி ஆகிற மாதிரி இருந்தது. எம்டிஆரில் ஜஸ்ட் ஹீட் அண்ட் ஈட் ப்ராடக்ட் நிறைய வச்சுருந்தாங்க. டொமேட்டோ ரைஸ், லெமன் ரைஸ், வெஜிடபிள் கறி, பன்னீர் பட்டர் மசாலா கறி, இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் வச்சுருந்தாங்க. இதெல்லாம் எப்படி இருக்கும்னே தெரியல. நாங்கள் இதெல்லாம் ட்ரை பண்ணல, ஜஸ்ட் பார்க்க தான் செஞ்சோம். நிறைய ஃபிஷ்ஷு சேலுக்கு வச்சுருந்தாங்க. 95 ருபீஸ்ன்னு போட்டிருந்தாங்க. இதில் ஒரே ஒரு ஃபிஷ் மட்டும்தான் நல்லா ஆக்டிவாக இருந்தது. மீதி எல்லா ஃபிஷ்ஷும் நல்லா தூங்கிட்டு இருந்தது. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது. நிறைய பிக்கிள் ஐட்டம் வச்சுருக்காங்க. ஃபிஷ் பிக்கிள் வச்சுருந்தாங்க, அந்த மாதிரி இறால் பிக்கிள் வச்சுருந்தாங்க. நிறைய ஃபிஷ் ஐட்டம் மேக்னேட் பண்ணியே சேல் பண்ணுறாங்க. ரேட்டும் பரவாயில்லாமல் இருந்தது. இந்த செக்ஷனில் வீடியோ எடுக்கும்போது வீடியோ எடுக்காதீங்கன்னு சொல்லிட்டாங்க. அதனால் நாங்கள் பாதியிலே வீடியோ ஸ்டாப் பண்ணிக்கிட்டோம். நிறைய டேட்ஸ் ஐட்டம் வச்சுருக்காங்க. நிறைய வெரைட்டியில் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி ரேட்டும் சேஞ்ச் ஆகுது. ஃப்ரூட்ஸ்லாம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. நிறைய வெரைட்டி ஆஃப் ஃப்ரூட்ஸ் கிடைக்கிது. ஃப்ரூட் செக்ஷனே ஒரு மாதிரி பழன்னு அழகாக இருந்தது. சீத்தாப்பழம்லாம் இருந்தது. அடுத்து நாங்கள் போனது ஃபுட் செக்ஷனுக்கு தான். ரேட் எல்லாமே நல்லா கம்மியாக இருக்குது. நீங்கள் மேலே ஃபுட் கோர்ட்டில் போய் சாப்பிட்றத விட இங்கே ஃபுட்டெல்லாம் நீங்கள் வாங்கிட்டு போய்ட்டு செகண்ட் ஃப்ளோரில் ஃபுட் கோர்ட் இருக்கும், அங்கே போய் சாப்பிட்டுக்கலாம். இங்கே எள்ளு மிட்டாயெலாம் இருந்தது. கிரில் சிக்கன்லேயே நிறைய வெரைட்டி இருக்குது. ரேட்லாம் கம்மியாக தான் இருக்குது. எக்கு போண்டா, சிக்கன் பக்கோடா, ரோலு, கட்லெட்டு எல்லாமே சூப்பராக இருந்தது. நாங்கள் கட்லெட் ட்ரை பண்ணோம். ரொம்ப டேஸ்ட் நல்லா இருந்தது. அடுத்த ஒரு செக்ஷனில் செரீஸ்லாம் நல்லா சோக் பண்ணி வச்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கு அழகாக இருந்தது. நிறைய டைப்ஸ் ஆஃப் ஆலிவ்ஸை சோக் பண்ணி வச்சுருந்தாங்க. அதெல்லாம் எப்படி இருக்கும்னு தெரியல, பார்த்துட்டு வந்தோம். நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஜாம்ஸ் இருக்குது. எல்லா ஃப்ரூட்ஸ்லேயும் ஜாம் செஞ்சு வச்சுருக்காங்க. ஸ்ட்ராபெரி ஜாம், மேங்கோ ஜாம், ஆரஞ்ச் ஜாம், பைனாப்பிள் ஜாம், கிவி ஜாம் எல்லாமே இருந்தது. இந்த செக்ஷனே பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு கலர்ஃபுல்லாக இருந்தது. அடுத்த ஒரு செக்ஷனில் நம்ம 90s கிட்ஸ் மிட்டாய்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. பஞ்சு மிட்டாய் இருந்தது, தேன் மிட்டாய் இருந்துச்சு, பால் பண்டர் இருந்துச்சு. நாங்களும் எங்களுக்கு பிடிச்ச ஸ்வீட் வாங்கிக்கிட்டோம். அடுத்த ஒரு செக்ஷன் ஃபுல்லாக ஊறுகாய் தான் வச்சுருந்தாங்க. ஃபிஷ் ஊறுகாய் இருந்தது, அந்த மாதிரி ஸ்குவிட் ஊறுகாய் இருந்தது. நிறைய வெஜிடபிள்ஸில் கூட ஊறுகாய் செஞ்சு வச்சுருந்தாங்க. பாகக்காயில் கூட ஊறுகாய் செஞ்சு வச்சுருந்தாங்க. மாங்காய் ஊறுகாய், எலுமிச்சம்பழம் ஊறுகாய், பைனாப்பிளில் ஊறுகாய் செஞ்சு வச்சுருந்தாங்க. நெல்லிக்காய் ஊறுகாய் இருந்தது. லெமன்லேயே டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் ஊறுகாய் செஞ்சு வச்சுருந்தாங்க. தக்காளி ஊறுகாய் இருந்தது. டேட்ஸில் ஊறுகாய் செஞ்சு வச்சுருக்காங்க. இஞ்சியில் ஊறுகாய் செஞ்சு வச்சுருக்காங்க. இந்த மாதிரி ஒரு செக்ஷன் ஃபுல்லாகவே ஊறுகாய்க்காண்டி தான் வச்சுருக்காங்க. நமக்கு எவ்வளோ குவான்டிட்டினாலும் வாங்கிக்கிடலாம். அதுக்கேற்ற மாதிரி நமக்கு பேக் பண்ணி கொடுத்துருவாங்க. அடுத்து நாங்கள் போனது அல்வா செக்ஷனுக்கு தான். ஜாம் செக்ஷன் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருந்ததோ அதே மாதிரி அல்வா செக்ஷனும் அவ்வளோ ஒரு கலர்ஃபுல்லாக இருந்தது. இந்த ஸ்வீட் செக்ஷனில் ஒரே ஒரு ஸ்வீட் ரொம்ப பார்க்குறதுக்கு அழகாக இருந்தது. அதான் இந்த ரோஸ் லட்டு. பாருங்கள், பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குல்ல. அடுத்து 1 kg சாலட் 350 ருபீஸ்க்கு போட்டிருந்தாங்க. இதில் 6 ஐட்டம்ஸ் நம்ம எடுத்துக்கிடலாம். 6 வெஜிடபிள்ஸ் போட்டு நம்மளே நம்மளோட ஓன் சாலடை க்ரியேட் பண்ணிக்கலாம். அடுத்து நிறைய மசாலா பொடிஸ் வச்சுருந்தாங்க. லூஸ்லேயே சேல் பண்ணுறாங்க. கார்லிக் பொடி, பருப்பு பொடி, கறி லீஃப் பொடி, முருங்கைக்கீரை பொடி, பரண்டை பொடி, எல்லா விதமான பொடியும் நமக்கு அங்கே கிடைக்கிது. அதே மாதிரி எல்லா மசாலா ஐட்டம்ஸும் நமக்கு லூஸ்லேயே சேல் பண்ணுறாங்க. நம்ம சமையலுக்கு என்னென்ன மசாலா பொடி யூஸ் பண்ணுவோமோ எல்லாமே அங்கே அரைச்சி வச்சுருக்காங்க. பாக்ஸாக போட்டு நம்ம சமையலுக்கு தேவையான எல்லா திங்ஸுமே இங்கேயே வாங்கிக்கலாம்.
நாங்கள் எங்களுக்கு தேவையானது எல்லாத்தையும் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு செகண்ட் ஃப்ளோரில் வந்து ஃபுட் கோர்ட் இருக்குது, அங்கே போய் சாப்பிட போயிட்டோம். நாங்கள் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டது வந்து சிஸ்லர். அடுத்து பர்கர், டேக்கோ, ஜூஸ் எல்லாமே ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. இந்த மாதிரி இன்னொரு வீடியோவில் நாளைக்கு பார்க்கலாம். நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசுனா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பாய்.